அன்புக்குரிய மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் 9 இணையதளம் மற்றும் மின்னஞ்சல் ஓர் அறிமுகம். இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியை நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இணைய இணைப்பு மற்றும் அணுகும் முறைகள். இதை பற்றி நம்ம இந்த இரண்டாவது பகுதியில் பார்க்க போகிறோம். அதாவது இணைய வசதி பெறுவதற்கு பலவிதமான வழிமுறைகள் இருக்கிறது. அதில் ஒன்று நேரடி முறை, இன்னொன்று மறைமுக அணுகல் முறை. நேரடி அணுகல் முறை ஒன்று, மறைமுக அணுகல் முறை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையான அணுகல் முறைகள் இதில் பயன்படுத்தப்படுகிறது. இதில் மறைமுக அணுகல் முறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம், அதே மாதிரி ஆஃபீஸில் பயன்படுத்தக்கூடிய வலையமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைமுக அணுகல் முறை. இதற்கு எதன் மூலமாக இணைய வசதி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஈதர்நெட் மூலமாகவோ அல்லது வைபை மூலமாகவோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இந்த இணைய வசதி கிடைக்கிறது. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஏடிஎஸ்எல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சிமெட்ரிக் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதன் மூலமாக தான் நம்மளுக்கு நம்மளுடைய கம்ப்யூட்டரு எல்லாமே இணையத்தோட இணைக்கப்பட்டிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப்பர் ஆப்டிக்கல் கேபிள் மூலமாக நம்மளுக்கு இணைய இணைப்பு கிடைக்கும். அது எல்லாமே மறைமுக அணுகல். அதே மாதிரி நேரடி அணுகல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைல் ஃபோனுக்கு கிடைக்கக்கூடிய இணைய வசதி 3G 4G இதெல்லாம் டைரெக்டாகவே நம்ம மொபைல் ஃபோனுக்கு இணைய வசதி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய. அதனால் இதையெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி அணுகல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இணையத்தில் தகவலை பார்வையிட இரண்டு வழிமுறைகள் உள்ளது. இணையத்தில் தகவலை பார்வையிடுறதுக்கு இரண்டு வழிமுறையை பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வலைத்தளத்துக்குள்ள நாம் போகணும் அப்படின்னா, ஒரு வலைத்தள முகவரிக்குள்ளே போகணும் அப்படின்னா, அந்த வலைத்தள முகவரி தெளிவாக தெரிஞ்சுன்னா அந்த வலைத்தள முகவரியை நாம் நம்மளுடைய ப்ரௌசரில் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்ரஸ் பாரில் கொடுத்து நம்ம அந்த வலைத்தள முகவரிக்கு நேரடியாக போக முடியும். இல்லை நம்மளுக்கு அந்த வலைத்தள முகவரி தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரௌசரில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த தேடுபொறி மூலமாக அந்த வலைத்தளத்தோட தொடர்புடைய பெயரை கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த வலைத்தள முகவரி தேடி நாம் போகலாம். அந்த இரண்டு வழிமுறைகளில் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு ப்ரௌசர். இது கூகுள் குரோம், இது ஃபயர்பாக்ஸு, இது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இதெல்லாம் ப்ரௌசர். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இணையத்தை பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு இதை நாம் சொல்லலாம். இப்போ பாருங்கள், கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இந்த கூகுள் குரோம் ப்ரௌசர். ஓகே, நம்மளுக்கு இணையதள அட்ரஸ் தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம இந்த அட்ரஸ் பாரில் இணையதள முகவரி கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த வலைத்தளத்துக்கு போக முடியும். ஒருவேளை நம்மளுக்கு அந்த இணையதள முகவரி தெரியல அப்படின்னா, வலைத்தள முகவரி தெரியலைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த கூகுள் சர்ச்சில் கொடுத்துக்கலாம். இந்த கூகுள் சர்ச்சுங்கிறது ஒரு சர்ச் என்ஜின், ஒரு தேடுபொறி. நம்மளுக்கு தேவையான தகவல்களை தேடி கண்டுபிடிச்சி தருவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் தேடுபொறி அப்படின்னு சொல்லக்கூடியது. மறந்துடாதீங்க, நம்மளுக்கு வலைத்தள முகவரி தெளிவாக தெரிஞ்சுன்னா இதுக்கு பேர் தான் அட்ரஸ் பார். இந்த அட்ரஸ் பாரில் கொடுத்து நம்ம வலைத்தளத்துக்கு முகவரி கொடுத்து நம்ம உள்ளே போய்க்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு வலைத்தள முகவரி தெரியலைன்னா நம்ம இந்த சர்ச் என்ஜின் மூலமாக கொடுத்து நாம் அந்த வலைத்தள முகவரி தேட முடியும். ஓகே மாணவர்களே, இது அதுக்குள்ள வித்தியாசம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாருங்க, இதில் கொடுத்துருக்குறாங்க. தேடுபொறிகள் என்பது தேவையான தகவலை உலகளாவிய வலையில் இருந்து தேடி தருவதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு மென்பொருள். தேடுபொறிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். இது என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய வலை. ஓகே, இன்டர்நெட்ல இருந்து ஒரு தகவலை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதற்கு நம்மளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த சர்ச் என்ஜின். நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே கூகுள் இருக்குது, யாகு இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய சர்ச் இன்ஜின் இருக்குது. அதன் மூலமாக போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம தேவையான தகவலை தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அதுக்கு பேர் சர்ச் என்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடியது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பரவலாக பயன்படுத்தப்படும் தேடுபொறிகள் யாகு, லைக்கோ, சல்டா விஸ்டா, காட்பாட், கூகுள் மற்றும் ஆஸ்ஜியூஸ் அப்படிங்கிறதெல்லாம் தேடுபொறிகளுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள். நோட் பண்ணிக்கணும், தேடுபொறி என்றால் என்ன, வகைகளை எழுதுக அப்படின்னு 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்டால் அதை நீங்கள் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, வலையுலாவியானது வலைத்தளத்தையோ வலைப்பக்கத்தையோ அணுக பயன்படுகிறது. ஆனால் தேடுபொறிகள் ஒரு குறிப்பிட்ட தகவலை தேட பயன்படுகிறது. வலையுலாவிக்கும் வலைத்தளத்துக்கு வித்தியாசம் தெரியணும். வலையுலாவிங்கிறது தான் இந்த கூகுள் குரோம், அதே மாதிரி மொசிலா ஃபயர்பாக்ஸு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், நெட்ஸ்கேப் நேவிகேட்டர், அதே மாதிரி
ஒபேரா இந்த மாதிரி நிறைய ப்ரௌசர் இருக்குது. யூசி ப்ரௌசர் நம்ம மொபைலெல்லாம் பயன்படுத்துவோம். யூசி ப்ரௌசர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வலையுலாவி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வலையுலாவியினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இணையதளத்தை அணுகணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக அணுக முடியாது. எதன் மூலமாக தான் அணுக முடியும்? இந்த வலையுலாவிங்கிற சாஃப்ட்வேர் மூலமாக தான் நாம் அணுக முடியும். வலையுலாவி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம இணையதளத்தை அணுக முடியாது, இணைய பக்கங்களை பார்க்க முடியாது. அதுக்கு பயன்படுத்தக்கூடியதாக வந்து இந்த ப்ரௌசர். இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா வலையுலாவிக்கு ப்ரௌசர், தேடுபொறிக்கு சர்ச் என்ஜின்னு சொல்லுவோம். அந்த ப்ரௌசருக்கெல்லாம் எடுத்துக்காட்டு தான் என்ன சொல்கிறேன் இங்கே கொடுத்துருக்குறான் பாரு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், குரோம், ஃபயர்பாக்ஸ். ஓகே, இது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இந்த இ சிம்பிள் போட்டிருக்கும். ஓகே, இது வந்து கூகுள் குரோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்பாக்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து ப்ரௌசர். ஓகே மாணவர்களே, இது என்னென்னு தெரிஞ்சிட்டிங்களா? இந்த மூணுமே நம்ம இங்கே இருக்குது. அடுத்தது அதுலேயே சபாரி அப்படின்னு கூட ஒரு ப்ரௌசர் இருக்குது. இதெல்லாமே வந்து புகழ்பெற்ற ப்ரௌசர்ஸ். கூகுள் மற்றும் யாஹூ ஆகியவை மிகவும் புகழ்பெற்ற தேடுபொறிகள். அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய சர்ச் என்ஜின் அப்படின்னா கூகுளும் யாஹூ. ஓகே, இந்த கூகுள் அப்படிங்கிறது ஒரு சர்ச் என்ஜின், மறந்துடாதீங்க. ஓகே, ஒரு தேடுபொறி. அடுத்து மாணவர்களே, இணையத்தை அணுகுவதற்கு வலையுலாவியானது பயன்படுகிறது. அதே சமயம் தேடுபொறிகளை திறக்க வலையுலாவி தேவைப்படுகிறது. நீங்கள் சர்ச் என்ஜின் பயன்படுத்தணும்னா கட்டாயம் ப்ரௌசர் தேவை. ப்ரௌசர் இல்லாமல் நாம் சர்ச் என்ஜினை பயன்படுத்த முடியாது. தேடுபொறிகள் மூலம் பயனர்களுக்கு திரும்ப கிடைக்கும் பட்டியலிடப்பட்ட உரையானது யூஆர்எல்ஸ் அதாவது சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ் எனப்படும். தேடுபொறிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த தகவலுக்கு என்ன சொல்கிறாங்க? SERFங்கிறாங்க, சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி அதைய சுருக்கமாக சொல்கிறாங்க. அடுத்து மாணவர்களே, இணையத்தினுடைய பயன்பாடுகள் என்னென்னலாம் இணையத்தினுடைய பயன்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. சரி வாங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்டர்நெட் டெலிபோனி, இணைய தொலைபேசி. அதாவது இணையம் மூலம் வழங்கப்படும் சேவைகள். இணையவழி தொலைபேசி என்பது மற்றும் ஒரு பொதுவான சேவையாகும். ஆமாம், இணையத்தின் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்? நாம் வந்து ஒருவரோட வந்து நம்ம தொடர்பு கொண்டு பேச முடியும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸ்கைப்பு. இந்த ஸ்கைப்பெல்லாம் எந்த புரோட்டோக்காலினுடைய அடிப்படையில் செயல்படுதுன்னா வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோக்கால், வாய்ப் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பயன்படுத்தி தான் வந்து இந்த ஸ்கைப்பெல்லாம் வந்து இயங்குது. அடுத்து வேலை தேடல். நம்ம இணையத்தின் மூலமாக வந்து ஒரு ஜாப் சர்ச் வந்து எளிமையாக வந்து தேடிக்கொள்ள முடியும். நம்மளுடைய பயோடேட்டாவெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த ஜாப் சர்ச்சுக்கு நிறையா வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு என்ன வகையான ஜாப் வேணுமோ அந்த நம்ம படிப்புக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாப்பெல்லாம் வந்து எளிமையாக தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இணையம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து இணையத்தில் பொருட்களை வாங்குதல், ஆன்லைன் ஷாப்பிங். ஓகே, அதாவது ஆன்லைன் மூலமாக ஒரு பொருளை வந்து வாங்குறது. இப்போ மொபைல் ஃபோன் வாங்குகிறோம், அதே மாதிரி என்ன திங்ஸ் வேணாலும் வாங்கலாம். வேறு ஏதாச்சும் எலக்ட்ரானிக் டிவைஸ் வாங்கலாம். ஓகே, ஷர்ட் வாங்கலாம், பேண்ட் வாங்கலாம், அதே மாதிரி பேனா வாங்கலாம், வேறு ஏதாச்சும் டிவைஸ் டிவி வாங்கலாம். ஓகே, இந்த மாதிரி அனைத்தையும் வந்து நம்ம இணையத்தை பயன்படுத்தி நம்ம பொருளை வாங்குறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா ஆன்லைன் ஷாப்பிங். ஓகே, அது பார்த்தீங்கன்னா அமேசான், ஸ்னாப்டீல்ஸ், ஃப்ளிப்கார்ட்டு, இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்ட சில ஆன்லைன் ஷாப்பிங் சென்டர் தான். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை பற்றி தகவல்களை பெறுதல், ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ். ஓகே, பங்கு சந்தை. இது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த பங்கு சந்தையினுடைய ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய பங்குகளினுடைய ரேட் வந்து மாறிட்டே இருக்கும். அதை பற்றி தகவலெல்லாம் வந்து நம்ம இணையத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். ஓகே, அந்த ரேட் ஏறதை இறங்குறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? பொருளை வாங்குறது, அதாவது பங்குகளை வாங்குறது விற்கிறதெல்லாம் வந்து நாம் செய்யலாம். ஓகே, அதை NTTVProfit.com, அதே மாதிரி Manipur.com அப்படிங்கிற வலைத்தளமெல்லாம் இந்த பங்கு சந்தையை தொடர்புடைய வலைத்தளங்கள். அடுத்து பயணங்கள், ட்ராவல். நாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், ஒரு டூரிசம் போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நாம் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் நம்ம எப்படி எங்கே போகிறது, எந்த இடத்துக்கு போகணும், எந்த காலகட்டத்தில் அங்கே வந்து திருவிழா நடக்குது, அதே மாதிரி ஒரு கோயில் போகிறோம்னா எந்த டைமுக்கு வந்து அந்த கோயில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாமே நம்மளுக்கு வந்து இணையதளத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், ட்ரெயினில் போகிறோம்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ளைட்டில் போகிறோம்னா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். பஸ்ஸில் போகிறோம்னா பஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இது அனைத்து வசதிகளுமே வந்து இந்த இணையத்தில் வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதே மாதிரி ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து இணையத்தில் வந்து நிறைய தகவல்கள் வந்து இடம்பெறுகிறது. அதே மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங் பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அந்த நம்ம வெப் கேமரா பயன்படுத்துவோம், அதே மாதிரி மைக்ரோஃபோனை பயன்படுத்துவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாமே இந்த இணையத்தின் மூலமாக தான் வந்து இந்த செயல்பாடுகள்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மின் வணிகம், காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இணையத்தை பயன்படுத்தி ஒரு பொருளை வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரி செயல்பாடுகளை
பேர் தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் வணிகம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்தியாலாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, அதே மாதிரி ஸ்னாப்டீல், பேடிஎம் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இணையவழி பணம் செலுத்துதல், ஆன்லைன் பேமெண்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக போய் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், ஆன்லைன் மூலமாகவே ஒருத்தருக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிக்க முடியும். நம்ம அது இணையதள வசதியோட நம்மளுடைய மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போல, லேப்டாப்பு, டெஸ்க்டாப் இருந்தால் போதும், நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே இன்னொருத்தருக்கு என்ன பண்ணிக்கலாம், அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பணத்தை வந்து செலுத்த முடியும். அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் வந்து அந்த ஆன்லைன் பேமெண்ட். இதெல்லாமே வந்து இணையத்தினுடைய ஒரு முக்கியமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது, மொபைல் பேங்கிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அதாவது வேலெட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மின்னணு பணப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக கூட நம்ம பணம் செலுத்தலாம். பேடிஎம், அதே மாதிரி நம்ம கூகுள் பே, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது தான். ஓகே, இதன் மூலமாக கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து பணத்தை வந்து ஒரு இடத்துல ஒரு நம்மகிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வந்து நம்ம பணத்தை வந்து நாம் செலுத்த முடியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக வலையமைப்பு, சோசியல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த சோசியல் நெட்வொர்க் மூலமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா நண்பர்களை வந்து நாம் இணைத்துக்கொள்ள முடியும், குடும்ப உறுப்பினர்களை இணைத்துக்கொள்ள முடியும், அவங்களோட உரையாட முடியும், நிறைய ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்க முடியும். அதுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த ஃபேஸ்புக் எல்லாமே. ஓகே, ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சமூக வலையமைப்பு, சோசியல் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சோசியல் மீடியா அப்படின்னு அதையெல்லாம் நாம் சொல்லுவோம். அடுத்து குரல் வழி செய்தி, வாய்ஸ் மெயில் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தொலைபேசி மூலமாக அனுப்பப்படும் ஒரு செய்தி அப்படின்னு இதை நாம் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய நபருக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து வாய்ஸ் மெயில் வந்து நாம் கொடுத்து அவரோட வந்து நம்ம என்ன பண்ணலாம், தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது சேட்டிங்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இணையத்தை பயன்படுத்தி ஒருத்தர்கிட்ட நம்ம இணையத்தின் மூலமாக வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறது. ஓகே, அதைத்தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அரட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அரட்டை அடிக்கிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். ஓகே, சேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேட்டாக இருக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜில் கூட நம்ம வந்து நம்ம என்ன பண்ணலாம், சேட் பண்ணலாம். ஓகே, அதெல்லாம் சேட்டிங்கில் நிறைய டைப் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மின் வங்கி, பேங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. பேங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரானிக் பேங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இணையத்தை பயன்படுத்தி மின்வங்கி, அதாவது வங்கியினுடைய அதாவது பயன்பாடுகளை நாம் பயன்படுத்துறதுக்கு பேர் தான் பேங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பேங்க் போகாமையே வங்கி நடவடிக்கைகளை நாம் பயன்படுத்த முடியும். ஒரு பேங்க் போய்த்தான் ஒரு பணத்தை ஒருத்தருக்கு அனுப்பணுங்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு பொருளை பேங்க்கில் போய் பணம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பொருளை வாங்கணுங்கிறது இல்லை. நம்ம வீட்டில் இருந்தபடி என்ன பண்ணிக்கலாம், வங்கியினுடைய சேவைகளை நாம் பயன்படுத்துறதுக்கு பேர் தான் என்னது, மின்வங்கி அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓகே, இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மின் கற்றல், லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எலக்ட்ரானிக் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இணையத்தை பயன்படுத்தி நம்ம கல்வி கற்பதற்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது சிடி வச்சோ அல்லது வந்து வேறு ஏதாச்சும் ரெக்கார்டரை வச்சோ வந்து நாம் வந்து கல்வி கற்கிற முறையை வந்து நாம் மின்கற்றல் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இங்கே வந்து இணையத்தை பயன்படுத்தி நாம் கல்வி கற்கக்கூடிய முறைக்கு தான் மின்கற்றல். நம்ம இணையத்தை பயன்படுத்தி கல்வி கற்று ஆன்லைன்லேயே எக்ஸாம் எழுதி ஆன்லைன்லேயே சர்டிஃபிகேட்டையும் நம்ம கெட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து மின்கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ உங்களுக்கெல்லாம் நம்ம ஆன்லைனில் கூட உங்களுக்கு குவிஸ் ப்ரோக்ராம் எல்லாம் வச்சுருந்தோம். நீங்கள் ஆன்லைன்லேயே எக்ஸாம் எழுதுனீங்க, எக்ஸாம் எழுதிட்டு ஆன்லைன்லேயே உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிடச்சிருக்கும். இதெல்லாம் கூட ஒரு எக்ஸாம்பிளாக கூட நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இதெல்லாம் வந்து இணையத்தினுடைய பயன்பாட்டுகள் இடம்பெறக்கூடிய, இதெல்லாம் 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். அடுத்தது கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, மின் ஆளுமை. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. அரசாங்கம் வழங்கக்கூடிய சேவையை வந்து பெறுவதற்காக பயன்படுத்தக்கூடியதை அதாவது அரசாங்கம் வழங்கக்கூடிய சேவையை வந்து நம்ம தெரிந்து கொள்வதற்காக வழங்கக்கூடிய ஒன்று தான் வந்து அந்த அமைப்பு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழலை குறைத்தது, அதிக வெளிப்படைத்தன்மை, அதிகரித்த வசதி, ஒட்டுமொத்த செலவில் குறைப்பு, அரசாங்கத்தின் விரிவாக்கம். அதாவது ஒரு அரசாங்கம் என்னென்ன செயல் திட்டங்களெல்லாம் செயல்படுத்துது, என்னென்ன வசதிகளை செய்யுது, என்னென்ன வந்து ஆர்டர்ஸ் போடுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லக்கூடியதை வந்து இந்த மின் ஆளுமை அப்படின்னு சொல்லக்கூடியது, கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே மாணவர்களே, இப்போ நம்ம இணையத்தின் பயன்பாடுகளை பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து மின் ஆளுமை பற்றி பார்த்தோம். ஓகே, அரசாங்கம் வழங்கக்கூடிய சேவை அப்படிங்கிறத வந்து இந்த மின் ஆளுமை. அடுத்து இமெயில், உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரானிக் மெயில் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அதாவது தமிழில் மின்னஞ்சல் அப்படின்னு சொல்லலாம். இமெயில் அப்படின்னா அதாவது எலக்ட்ரானிக் மெயில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த எலக்ட்ரானிக் மெயில் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை,
ஒரு தகவல்களை கணிப்பொறி பயன்படுத்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறோம். அதே மாதிரி எப்படி ஒரு மொபைல் ஃபோனில் மெசேஜ் சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு பிக்சரை சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம். அதே மெத்தேடில் தான் வந்து இந்த இமெயிலும் செயல்படும். இமெயில் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒருத்தர் நம்மகிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, அனுப்புகிறவங்களுக்கு இமெயில் முகவரி வேணும், நம்மளுக்கும் இமெயில் முகவரி வேணும். இமெயில் அட்ரஸ் வந்து மின்னஞ்சல் முகவரி நம்மளுக்கு தேவை, சென்ட் பண்ணுறவங்களுக்கு தேவை, ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு தேவை. எப்படி ஒரு மொபைல் ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணால் மொபைல் நம்பர் இருந்தால் தான் சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியுமோ, அதே கான்செப்ட் தான் இதுலேயும் இடம்பெறக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தகவலை வந்து எளிமையாக வந்து பரிமாறிக்கொள்ளலாம். ஓகே, இணையத்தை பயன்படுத்தி. ஓகே, இது வந்து இணையத்தின் மூலமாக தான் வந்து இயங்கக்கூடிய ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உரை, படம், கோப்புகள் இது எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து பரிமாறிக்கொள்ள முடியும். முதல் மின்னஞ்சல் 1971ஆம் ஆண்டு டாம் லிங்கன் என்பவரால் கோட்டிப் அப்படிங்கிற உரையுடன் சோதனை முறையில் அனுப்பப்பட்டது அப்படிங்கிறத அதற்கு வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே மாணவர்களே, இது மின்னஞ்சல் பற்றி உண்டான ஒரு படம் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மின்னஞ்சல் எப்படி வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்குது. அடுத்தது மின்னஞ்சலினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. மின்னஞ்சல் அனுப்பும்போது சில புலங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா டூ இருக்கும். இது வந்து யாருக்கு நாம் வந்து தகவல் அனுப்புகிறோமோ அவங்களுடைய முகவரி இந்த டூ அட்ரஸில் இருக்கணும். ப்ரோம் அட்ரஸ்ங்கிறது நம்மளுடைய மின்னஞ்சல் முகவரி இடம்பெற்றிருக்கும். ஓகே, மறந்துடாதீங்க. ஓகே, டூ அட்ரஸில் யாருக்கு அனுப்புகிறோங்களோ அவங்க முகவரி, ப்ரோமில் நம்ம முகவரி இருக்கும். நாம் வந்து முகவரி உள்ளிடணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுடைய இமெயிலுக்குலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து மெசேஜை சென்ட் பண்ணலாம். சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல அந்த மின்னஞ்சல் எதை பற்றி உண்டானது அப்படிங்கிறத வந்து நாம் சுருக்கமாக குறிப்பிட்டுக்கலாம். அதைத்தான் என்ன சொல்கிறோன்னா, என்னது இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற பகுதியில் கொடுக்கணும். அடுத்து சிசி அப்படின்னு சொல்லக்கூடியது, கார்பன் காப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நேரடி அணுகல் இல்லாத பெறுநர்களை குறிப்பிட உதவுகிறது. இது விருப்ப தேர்வாகுது. தேவையான கொடுக்கலாம், தேவையில்லாட்டி விட்டுடலாம். நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணோம்னா அவங்கள குறிப்பிடுறதுக்காக உதவக்கூடியது இந்த கார்பன் காப்பி. அடுத்தது பிளைன் கார்பன் காப்பி, பிசிசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது சிசி போன்றதா, கார்பன் காப்பி மாதிரி தான் இருக்கும். இது வந்து யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இது தெரியாது. ஓகே, அது வந்து ரகசியமாக வந்து பாதுகாக்கப்படும். ஓகே, அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிசிசி அப்படின்னு சொல்கிறாங்க, பிளைன் கார்பன் காப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்தது டூ, புலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அனைத்து பெறுநர்களின் அனைத்து மின்னஞ்சல் முகவரி பெறுநர்கள் காண இயலும். இதுவும் விருப்பத் தேர்வு. மெசேஜ் பாடி அப்படிங்கிறது நாம் அனுப்பக்கூடிய என்ன மெசேஜ் சொல்கிறோமோ அதை என்ன பண்ணுறோம், நாம் மெசேஜ் பாடியில் வந்து நாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு மின்னஞ்சல் முகவரியில் நாம் பயன்படுத்தக்கூடிய முறைகள். அடுத்து மின்னஞ்சலினுடைய நன்மைகள். இது வந்து இலவச விநியோகம். இதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து நம்ம பே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கடிதத்தை அனுப்புவது போல அஞ்சல் விலைகள் வாங்க வேண்டிய தேவையில்லை. இது குளோபல் டெலிவரி, உலகத்தில் எந்த மூலையிலேருந்து எங்கிருந்து வேணாலும் நம்ம வந்து ஒரு தகவலை வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். இது உடனடியாக வந்து விநியோகிக்கப்படும், காலதாமதம் ஏற்படாது. இதில் வந்து நம்ம தேவையான ஃபைல் எல்லாம் கூட நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பிக்கலாம். நம்மளுக்கு தேவையான தகவல் எல்லாம் வந்து நாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த மின்னஞ்சல் முகவரியில் வந்து நாம் ஸ்டோர் பண்ணி வைத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நம்ம காகிதத்தை பயன்படுத்தாதனால சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கப்படுகிறது அப்படின்லாம் இந்த மின்னஞ்சலினுடைய நன்மைகளில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மின்னஞ்சலில் நம்ம தேவையான டேட்டாஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். நம்ம மின்னஞ்சல் மூலமாக தேவையான டேட்டாஸை நம்ம சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பல வசதிகள் வந்து இந்த மின்னஞ்சல் வந்து எளிமையாக இருக்கும். ஓகே, அதற்கு பயன்படுத்தக்கூடியத இந்த மின்னஞ்சல் பயன்பாடு. உங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் முகவரி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். குரோமுக்கு போய்க்கலாம். இங்கே www. நான் ஜிமெயில் அட்ரஸ் வச்சுக்கிறேன், கொடுத்துக்கலாம். gmail.com அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்.
ஓகே, நான் அட்ரஸ் பாரில் என்ன சொன்னேன், www.gmail.com அந்த ஜிமெயிலினுடைய முகவரி டொமைன் நேம் தெளிவாக தெரிஞ்சதுனால நான் அட்ரஸ் பாரில் கொடுத்தேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம கூகுள் சர்ச்சில் கூட கொடுத்துருக்கலாம். ஓகே, இது வந்து என்னுடைய இமெயில் அட்ரஸ். நான் கொடுத்தோன்னே டைரெக்டாக ஆல்ரெடி நான் லாக் அவுட் சைன் அவுட் பண்ணாதனால டைரெக்டாக இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இங்கே இன்பாக்ஸ் எப்படி நம்ம மொபைல் ஃபோனில் இருக்குதோ அதே மாதிரி இன்பாக்ஸ் இருக்குது. இன்பாக்ஸில் நம்மளுக்கு என்னென்னலாம் மெசேஜ் வந்துருக்குதோ அதெல்லாம் இங்கே இடம்பெற்றிருக்கும். இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 46 மெசேஜ் வந்து நான் வந்து ரீட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். அதெல்லாம் தான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்குது. ரீட் பண்ணிவிட்டால் என்ன பாரு, ஒரு மெசேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதனுடைய ஒன்று ரீட் பண்ணிட்டு அப்படிங்கிற தகவலை வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்தும். அதே மாதிரி சென்டில் நம்ம யாராருக்கெல்லாம் வந்து மெயில் பண்ணிக்கிறோமோ அவங்களுடைய விவரங்கள் எல்லாமே இந்த சென்டு மெயிலில் வந்து இடம்பெற்றிருக்கும். ஓகே, சென்டு மெயிலில் யாராருக்கெல்லாம் வந்து சென்ட் பண்ணோமோ அதெல்லாம் வந்து சென்டு மெயிலில் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து நாம் வந்து தகவலை அனுப்புகிறோம் அப்படின்னா, நாம் தகவல் அனுப்புறதுக்கு எதில் போகணும் அப்படின்னா, கம்போஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். பாருங்கள், எதை சூஸ் பண்ணணும், கம்போஸ். எதை சூஸ் பண்ணுறோம், கம்போஸ் வந்து சூஸ் பண்ணணும். கம்போஸ் சூஸ் பண்ணால் தான் நம்ம யாருக்கு வந்து மெயில் பண்ணுறோம், என்ன மெசேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற விவரம் எல்லாமே வந்து இந்த கம்போஸுங்கிற ஆப்ஷனில் தான் கொடுக்கணும். அந்த ஒரு இணைப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் நடக்குது. சரி, ஓகே மாணவர்கள், அதே மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, வாங்க அடுத்ததுக்கு போகலாம். இணையத்தினுடைய அச்சுறுத்தல்கள். இன்னைக்கு இணையத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான அச்சுறுத்தல்கள் வந்து ரொம்ப ஒரு தீங்கு இழைக்கக்கூடிய வகையில் வந்து இடம்பெறுகிறது. இது இந்த இணைய அச்சுறுத்தல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். உலகளாவிய இணைய வலையில் இன்றைய நிலையில் மிகவும் அச்சுறுத்தலாக உள்ளது. அந்நியர்களுடன் பழகக்கூடாது என்ற அம்மா கூறுவதை நாம் இணையம் என்ற மாய உலகளோடு கடைபிடிக்க வேண்டும். புதியவர்களுடன் நம்முடைய வணிகம் சார்ந்த வங்கி கணக்குகளை தரும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வங்கியின் இணையதளத்தில் தான் உள்நுழைந்துள்ளோமா என சைபர் குற்றவாளிகளால் உருவாக்கப்படும் போலியான வலைத்தளத்தில் உள்நுழைந்துள்ளோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது உண்மையான வலைத்தளம் மாதிரியே இருக்கும், அது வந்து ஒரு போலி வலைத்தளமாக இருக்கும். அதில் டேட்டாவெல்லாம் கேட்கும், நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பரை கேட்கும், பின் நம்பரை கேட்கும், எல்லாமே பாஸ்வேர்டை கேட்கும். எல்லாமே கொடுத்துள்ள போயிட்டு அப்படின்னா இந்த இணையத்தின் மூலமாக வந்து திருடருக்குன்னே நிறையா குழுக்கள் இருக்கிறது. அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்குவாங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து பணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அதில் இடம்பெறும். அதனால் நம்ம இணையத்தை பயன்படுத்தும் போது ரொம்பவுமே வந்து கவனமாகத்தான் வந்து நாம் பயன்படுத்தணும். ஓகே மாணவர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நச்சு நிரல், கம்ப்யூட்டர் வைரஸ். இன்னைக்கு அதிக அளவில் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கும் நம்மளுடைய தகவலுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ். ஓகே, இந்த வைரஸுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேரை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிரலாக்கும் திறன், ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமர் மூலமாக தான் வந்து இந்த நச்சுநிரல் வந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கும் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய தகவலுக்கும் ஒரு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான் இந்த வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் எல்லாமே வந்து பாதிக்கக்கூடிய வகையில் இதெல்லாம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா மால்வேர். மால்வேர் என்பது மால்சிஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒன்று தான். இதுவும் ஒரு ஒரு வைரஸ் சாஃப்ட்வேர். மால்வேர் என்பது பல்வேறு விதங்களில் அடையாளம் காணப்படுகிறது. அதாவது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் மென்பொருள் அல்லது நிரலாகும். மால்வேர் என்பது கணிப்பொறி நச்சு நிரலாகவோ ட்ரோஜன் கார்ஸ், நேர்மையற்ற ஒற்றறி மென்பொருள் மற்றும் தீங்கிழைக்கும் ரூட் கிட்டுகளாகும். இவற்றை பின்வருமாறு காணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது எல்லாமே இந்த மால்வேர்ங்கிறது என்ன, நம்மளுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு இதையே சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய ஒன்று தான் ட்ரோஜன் கார்ஸ். ஓகே, கணினி பயனாளர்கள் பயன்பாடுகளை இணையத்தில் இருந்து நம்பிக்கையான மென்பொருள் என நினைத்து பதிவிறக்கம் செய்யும் போது அதற்கு மாறாக அவை தீங்கிழைக்கும் மென்பொருளாக ட்ரோஜன் கார்ஸ் என்ற மென்பொருளால் கணினியை பாதிப்படைய செய்கிறது. ட்ரோஜன் கார்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையூட்டிய வகையில் வந்து ஒரு சாஃப்ட்வேராக இருக்கும். ஆனால் அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினலாக இருக்காது, அது ஒரு வைரஸ் சாஃப்ட்வேராக இருக்கும். அது நம்முடைய சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆகி நம்மளோட சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மால்சிஸ் ஸ்பைவேர். ஸ்பைவேர் அப்படிங்கிறது ஒற்றறி மென்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஸ்ட்ரோஜன் பயன்பாட்டை போலவே தான் இருக்கும். இது நம்ம சிஸ்டத்தில் என்ன கொடுக்குற, என்ன பாஸ்வேர்டு கொடுக்குற, என்ன
ஐடி கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உளவு பார்க்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அதைத்தான் என்ன சொல்கிறேன்னா ஸ்பைவேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது கணினி முனைய பெருக்கி, கம்ப்யூட்டர் வார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இது வந்து நம்மளுடைய தலையீடு இல்லாமையே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். எப்படி நம்மளாம் ஒரு ஒரு லேப்டாப்பில் ஒரு பென்ட்ரைவ் போட்டிருப்போம், அந்த லேப்டாப்பில் வைரஸ் இருக்கும், அதை அடுத்து இன்னொரு லேப்டாப்பில் கொண்டு போய் கூட்டினா நம்மக்கிட்ட கேட்காமையே பென்ட்ரைவில் காப்பி ஆகி அடுத்த லேப்டாப்புக்கும் போயிடும். அப்போ நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கிறத கம்ப்யூட்டர் வார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்நெட், அதாவது இணையத்தில் இணைக்கப்பட்ட கணிப்பொறிகளை கேக்கர்ஸ் கணிப்பொறி நச்சுநிரல் அல்லது ட்ரோஜன் ஹார்ஸ் மூலம் தீங்கிழைக்கும் எண்ணத்துடன் கணிப்பொறிக்குள் அனுமதியின்றி நுழைகின்றனர். இக்குழுவில் உள்ள தனிப்பட்ட கணிப்பொறி ஜாம்பிய கணிப்பொறி எனப்படுகிறது அப்படிங்கிற. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இணையத்தின் மூலமாக நம்மளுடைய தகவல்கள் திருடுறது, அதே மாதிரி நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையில் செய்யக்கூடியவங்க எல்லாமே கேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து ஸ்பேம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸ்பேம் என்பது பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அல்லது தேவையற்ற மின்னஞ்சலை பற்றி குறிப்பதாகும். இது தேவையற்ற மின்னஞ்சல் செய்திகளை தங்களது இன்பாக்ஸ் பகுதியில் சேமிக்கிறது. அதுபோல் உங்களது மின்னஞ்சல் சேவையத்தில் அதிக இடத்தை எடுத்துக்கொள்ளும். இது தேவையில்லாத தகவலை கொண்டு வந்து நம்மளுடைய இன்பாக்ஸில் வச்சுட்டு நம்மளுடைய அந்த மின்னஞ்சலினுடைய சேவையத்தினுடைய இடத்தை வந்து இது ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கும். அதான் வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பிஷிங், தனியார் பற்றி தகவலை பெற சைபர் குற்றவாளிகள் மோசடி முயற்சிகளாகும். இவை மின்னஞ்சல் போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கும், மேலும் சட்டப்பூர்வமான இடத்தில் இருந்து வந்தது போல முகப்பில் தோற்றமளிக்கும். இது ஏதோ ஒரிஜினலாக ஏதோ பேங்க்லேருந்தே வந்திருக்குதோ ஒரு நிறுவனத்திலேருந்தே வந்திருக்கிற மாதிரியே ஒரு மெசேஜ் இருக்கும். ஆனால் அது அப்படி கிடையாது. இது ஒரு போலி. நாம் அதில் அதை கிளிக் பண்ணிட்டோம், டேட்டாவை கொடுத்துட்டு அப்படின்னா நம்முடைய தகவல்கள் எல்லாமே திருடு போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இதில் இடம்பெறும். அடுத்து ரூட் கிட், ஒரு கணிப்பொறியின் அல்லது கணிப்பொறி வலையமைப்பில் நிர்வாகி முறையிலான அணுகலை பெற பயன்படும் கருவிகளின் தொகுப்பாகும். உங்கள் கணினியில் சட்டப்பூர்வமான பயன்பாட்டில் பாதுகாப்பு குறைபாடுகளை பயன்படுத்தி ரூட் கிட் ஆனது சைபர் குற்றவாளிகளால் நிறுவப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதாவது பாதுகாப்பு குறைபாடுகளை பயன்படுத்தி ரூட் கிட் ஆனது நிறுவப்பட்டிருக்கும், ஓகே அப்படின்னு சொல்லி நிறுவப்பட்டிருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்கிறான். நம்ம சிஸ்டத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க அந்த சைபர் குற்றவாளிகள், நம்முடைய சிஸ்டத்தில் இதை வந்து நிறுவி நம்மளுடைய டேட்டாவெல்லாம் வந்து என்னது எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து கீபோர்டெல்லாம் என்னென்னலாம் டைப் பண்ணுறோம், என்னென்ன கொடுக்குறோம் அத்தனையுமே வந்து இந்த ரூட் கிட் வந்து என்ன வந்து ரெக்கார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இணைய அச்சுறுத்தல்களில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த டாபிக் உளவிகள். ஓகே, நம்ம ஏற்கனவே உளவிகள் பற்றி பார்த்தோம். இணையத்தில் ஒரு தகவலை தேடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து உளவிகள், ப்ரௌசர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நாம் இணையத்தில் போய் ஒரு டேட்டாவை வந்து பார்க்குறதுக்கு பேர் ப்ரௌஸ் அப்படின்னு சொல்கிறோம், ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ப்ரௌசிங் சென்டர்னெல்லாம் நிறைய இடத்துல இருக்கும். அந்த ப்ரௌசிங் சென்டருங்கிறது அங்கே இணையதள வசதி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், நாம் ஒரு இணையதள பக்கத்தை போய் நாம் தேடி பார்க்குறதோ அல்லது டவுன்லோட் பண்ணுறதோ அப்லோட் பண்ணுறதோ அனைத்து வகையான வேலைகளையும் அங்கே நாம் செய்ய முடியும். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அமைப்பு தான் ப்ரௌசிங் சென்டர் அப்படின்னுலாம் நாம் சொல்லக்கூடியது. அடுத்து வழக்கத்தில் உள்ள புகழ்பெற்ற வலை உலாவிகள் என்னென்னலாம் ப்ரௌசர் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. கூகுள் குரோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, கூகுள் குரோம் உலாவி கூகுள் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட புகழ்பெற்ற இலவச மென்பொருள். இது வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான். இன்றைக்கி அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரௌசர் தான் இந்த கூகுள் குரோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ரொம்ப வேகமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், தனியுரிமை எல்லாமே இதில் வந்து இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, இது வந்து நாம் மொபைல் ஃபோன்லேயும் பயன்படுத்திக்கலாம். கூகுள் குரோமானது ஆண்ட்ராய்டு 4.0 அதற்கு மேம்பட்ட பதிப்பிலும் அல்லது மேக் OS 10.6 அல்லது அதற்கு மேற்பட்ட பதிப்பிலும், விண்டோஸ் XP சர்வீஸ் பேக் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பதிப்பிலும் வந்து லினக்ஸ் அமைப்பிலும் இது இயங்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து மொசில்லா ஃபயர்பாக்ஸுங்கிறதும் ஒரு ப்ரௌசர் தான். ஓகே, அடுத்தது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரும் ஒரு ப்ரௌசர் தான். இது வந்து நம்ம விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே அந்த ப்ரௌசரெல்லாம் நம்மளுடைய சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் ஆகிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த மொசில்லா ஃபயர்பாக்ஸ் வந்து மொசில்லா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து இதையே உருவாக்கிக்கிறது. அதேமாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து மைக்ரோசாஃப்ட், அதேமாதிரி கூகுள் குரோம் வந்து கூகுள் நிறுவனம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னொரு ப்ரௌசர் இருக்குது சபாரி. இது வலையுலாவி வந்து ஆப்பிள் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இந்த ப்ரௌசர் யார் உருவாக்குனாங்கன்னா ஆப்பிள் நிறுவனம். இது OSX மற்றும் iOS இயக்கமைப்போட வந்து இது வெளிவந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆப்பிள் மேக் கணிப்பொறி பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, வலைப்பக்கம் வலைத்தள வேறுபாடு. வலைப்பக்கம் என்ன, வலைத்தளம்னு என்ன நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். வலைத்தளம் அதாவது வலைப்பக்கம் அப்படிங்கிறது வலைத்தளத்தினுடைய ஒரு பேஜ். ஓகே, அதே மாதிரி வலைத்தளம் அப்படிங்கிறது ஒரு இணையதள பக்கம். ஓகே, பாருங்க இதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. வலைத்தளம் என்பது வலைப்பக்கங்களின் தொகுப்பு. வலைத்தளம்ங்கிறது என்னது,
அதாவது குரூப் ஆஃப் வெப்பேஜ், வெப்பேஜினுடைய தொகுப்பை தான் நம்ம வலைத்தளம்ங்கிறோம். வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், வெப் பேஜ் அப்படின்னு சொல்லி அதை நாம் சொல்கிறோம். கொடுத்துருக்குறாங்க திரும்ப. வலைப்பக்கம் என்பது வலைத்தளத்தின் ஒரு பக்கமாகும். வலைப்பக்கத்தை அதனுடைய URL முகவரி மூலம் வலை உலாவியை பயன்படுத்தி அணுகலாம். மேலும் அப்பக்கத்தை நகல் எடுக்கவோ அல்லது நண்பர்களுக்கு அனுப்பி கருத்துக்களை கேட்கவோ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வலைப்பக்கம் என்பது வலைத்தளத்தின் ஒரு பக்கமாகும். வலைத்தளத்தில் ஒவ்வொரு வலைப்பக்கம் தனித்தனி முகவரியை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வலைப்பக்கம் என்ன, வலைத்தளம் என்ன அப்படிங்கிறத விளக்கிக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு ஆவணத்தை கொண்டு வலையுலாவியல் வெளிக்காட்டும் படுவதாகும் வலைப்பக்கம். வலைத்தளம்ங்கிறது பல வலை ஆவணங்களை கொண்டு உருவாக்கப்பட்டு வலையுலாவியல் வெளிக்காட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் 2 மார்க்கில் கேட்பாங்க. வலைப்பக்கம்னு என்ன, வலையுலாவி அதாவது வலைத்தளம்னு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த வலைப்பக்கம் அப்படிங்கிறது டொமைன் பெயரோட பகிரப்படும். வலைத்தளமானது தனித்துவமான டொமைன் பெயரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வலைத்தளத்தை உருவாக்க உதவுகிறது. அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வலைப்பக்கங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிலையான மற்றும் மாறக்கூடிய வலைப்பக்கம். அதாவது நிலையான மற்றும் மாறக்கூடிய வலைப்பக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நிறுவனங்களுடைய வலைப்பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ உள்ள என்ட்ரானாலும் அதனுடைய டீட்டெயிலில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அது வந்து என்னது, நிலையான வலைப்பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மாறக்கூடிய வலைப்பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமெல்லாம் இப்போ ரிசல்ட் 10th எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு, 11th 12th எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வருது. நாம் ஒவ்வொரு டைமும் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கும்போது அந்த வெப்பேஜ் ஆனது என்ன ஆகும், மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். அதனால அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாறக்கூடிய வலைப்பக்கம் அப்படின்னு சொல்லி இதை நாம் சொல்கிறோம். ஓகே மாணவர்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நிலையானது மாறக்கூடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி கூட 2 மார்க் 3 மார்க்லாம் கேட்பாங்க. நிலையானதுன்னு என்ன, நிலையான வலைப்பக்கம்னு என்ன, மாறக்கூடிய வலைப்பக்கம்னா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அதாவது வலைப்பக்கத்தின் பொருளடக்கும் தோற்றம் நிலையானதாக இருக்கும். இது வந்து பொருளடக்கும் தோற்றம் வந்து இயக்க நேரத்தில் என்ன ஆகும், மாறும். நிலையான வலைப்பக்கமான தரவுத்தளத்தை உபயோகிக்காது. இது வந்து டேட்டா பேஸ் உபயோகிக்காது, இது டேட்டா பேஸை உபயோகிக்கும். இது பார்த்தீங்கன்னா எந்த பயன்பாட்டு துணையுமின்றி வந்து வலையுலாவியில் இயங்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சேவையகத்தினோட துணையோட வந்து இது இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இது நிலையான வலைப்பக்கத்தை உருவாக்குவது எளிது, இது வந்து கடினம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுக்கடுத்தது வலை பயன்பாடுகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வலை வந்து அதிக அளவில் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இதை பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பகுதியிலேயே நம்ம பார்த்துருக்குறோம். அதை திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாதுகாப்புடன் இணையத்தை உலாவுதல். அதாவது நாம் ஒரு இணையதளத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப விழிப்புணர்வோட தான் வந்து நம்ம இந்த இணையத்தை பயன்படுத்தணும். ரொம்ப முன்னெச்சரிக்கையோட வந்து செயல்படணும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து இணையத்தில் வந்து நாம் கொடுக்கக்கூடாது. அதில் இணையதளத்தில் என்ன தகவல் வேணாலும் நம்மளுடைய தகவலை வந்து அதை கேப்சர் பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நம்ம இணையத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப சேஃபாக தான் பயன்படுத்தணும். அப்போ அந்த இணைய பாதுகாப்பு நாள்னு ஒன்று கொண்டாடுறாங்க. அந்த இணைய பாதுகாப்பு நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் வந்து இணைய பாதுகாப்பு நாளாக வந்து கொண்டாடிட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இணையதளத்தில் வந்து நம்மளுடைய தனிப்பட்ட தகவலை வந்து கொடுக்கறத வந்து நம்ம பெரும்பாலும் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம மொபைல் நம்பரை கூட நம்ம வந்து இணையதளத்தில் நம்ம கொடுக்கக்கூடாது. நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய சோசியல் மீடியாலெல்லாம் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் போடுறோம். அதேமாதிரி நம்மளுடைய மொபைல் நம்பரை கொடுக்குறோம், ஃபோட்டோஸ் போடுறோம். இந்த மாதிரி போடுறது எல்லாமே கொஞ்சம் பெரும்பாலும் நாம் அதை அவாய்ட் பண்ணிட்டு அவன் வந்து இணைய அச்சுறுத்தலேருந்து இதனுடைய இணையத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து நம்மளை வந்து நாம் பாதுகாத்து கொள்ளலாம். அதேமாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய புகைப்படங்கள், செய்திகள் இதையெல்லாம் வந்து நாம் போடுறத வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் பயன்படுத்தக்கூடிய வலைத்தளங்கள், சமூக வலைத்தளங்கள் எதாக இருந்தாலும் வந்து பாதுகாப்பான வலைத்தளம் தானா, நம்மளுக்கு வந்து அது சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து முடிவு பண்ணிட்டு தான் நம்ம அதை பயன்படுத்தணும். அதேமாதிரி கடவுச்சொல் கொடுக்கும்போது அந்த கடவுச்சொல்லுக்கு வந்து பாதுகாப்போட தான் இருக்குதா, அதேமாதிரி அந்த கடவுச்சொல்லை வந்து யாருக்கிட்டையும் நம்ம வந்து பகிரக்கூடாது. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நம்ம யாருக்கிட்டையுமே நம்மளுடைய பாஸ்வேர்டு எல்லாம் வந்து பேங்க் பாஸ்வேர்டு இருந்தாலும் சரி, அல்லது அதேமாதிரி மொபைல் பாஸ்வேர்டு இருந்தாலும் சரி, அதேமாதிரி நம்ம சிஸ்டத்தை பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடாது. அதை எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து அது பிராபலத்தில் கொண்டு போய் விட்டுரும். நம்மளுடைய தகவலெல்லாம் வந்து என்ன ஒரு மோசடியாக பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பாக வந்து அது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி அலைபேசியினை பாதுகாப்பாக வைத்திருத்தல். நம்மளுடைய மொபைல் ஃபோனை கட்டாயம் பாதுகாப்பாக வைக்கல அப்படின்னா அதில் அனைத்து வகையான தகவல்களும் திருடு போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து
இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அறிமுகம் இல்லாதவங்களை வந்து ஆன்லைன்லேயே ஆஃப்லைன்லேயே வந்து தொடர்பு கொள்றதை வந்தெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு அறிவுரை வந்து இந்த மாதிரி இணையத்தை பயன்படுத்தாதீங்க, சரியாக பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்னு அறிவுரை கூறினா பெரியவங்க சொன்னால் அதையெல்லாம் நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பாதுகாப்பான முறையில் வந்து இணையத்தை பயன்படுத்தணும், அதை வந்து நம்ம கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இணையத்தில் பயன்படுத்தக்கூடிய கிளிக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப முக்கியம். அதில் நம்ம கிளிக் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம தெளிவாக கொடுக்கணும். அதில் ஏதாச்சும் மாறுபட்டால் கூட நம்மளுடைய தகவலெல்லாம் வந்து திருடு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே மாணவர்களே, இத்துடன் வந்து இந்த பாடம் முடிவடைந்தது. மீண்டும் நம்ம வந்து அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நம்ம மின்னஞ்சல் முகவரியை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நம்ம கம்போஸ் கிளிக் பண்ணால் அது கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருந்ததுனால அந்த ப்ராசஸிங் கொஞ்சம் நம்மளுக்கு லேட் ஆச்சு. இப்போ பாருங்கள் மாணவர்களே, கம்போஸ் கொடுத்தோன்னே நீ மெசேஜ்னு வருது, இங்கே ரெசிபென்ட்ஸ்னு இருக்குது, இது கிளிக் பண்ணி டூன்னு அப்படின்னு ஒரு முகவரி இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இதில் தான் வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுடைய முகவரி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தகவல் அனுப்பணும்னா உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை நாம் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும், யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை கொடுக்கணும், மறந்துடாதீங்க. ஓகே மாணவர்களே, யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை கொடுக்கணும். இப்போ என்னுடைய மின்னஞ்சல் முகவரியை நான் இங்கே டைப் பண்ணுறேன். ரெசிபென்ட்ஸில் கொடுக்கணும், iswar7486@gmail.com. ஓகே, என்னுடைய மின்னஞ்சல் முகவரியை கொடுத்துட்டேன். இதை ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னஞ்சல் முகவரி கூட கொடுக்கலாம். இங்கே வந்து சுருக்கமாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். அடுத்தது இது வந்து டூங்கிறது யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுடைய அட்ரஸ் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வச்சிங்கன்னா அதே சொல்லிடும். ஓகே, அடுத்தது இது சப்ஜெக்டில் சுருக்கமாக அடிச்சுக்கலாம். இதுதான் வந்து பாடி ஆஃப் த மெசேஜ் பாக்ஸ். இந்த பாக்ஸில் நம்ம வேணுங்கிற தகவலை வந்து கொடுத்துக்கலாம், வேணுங்கிறத நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சென்டு கொடுத்தோம்னா என்ன ஆயிரும், இந்த iswar7486ங்கிற இமெயிலுக்கு வந்து மெசேஜ் சென்ட் ஆயிரும். இல்லை சார், நான் ஒரு ஃபைலை வந்து அட்டாச் பண்ணுறோன்னு அப்படின்னா அந்த ஃபைலை அட்டாச் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாச் ஃபைலுக்கு அந்த பின் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஃபைலை அட்டாச் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நம்ம எதை அட்டாச் பண்ண நினைக்கிறோம், எந்த ஃபைலை அட்டாச் பண்ண நினைக்கிறோமோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஒரு பிக்சர் இருக்குது, இந்த பிக்சரை நான் வந்து அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது இந்த ஃபைலை வந்து நான் அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது மேலே கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இங்கே லோட் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, இந்த 11CA அந்த ஃபைல் வந்து இங்கே என்ன ஆயிடுச்சு, நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணால் போகாது, அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், நாம சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ண என்ன ஆயிரும், இந்த ஃபைல் வந்து என்ன இருக்குது, என்னுடைய அட்ரஸ்க்கு வந்து போயிடுச்சு. இப்போ இது வந்து சென்ட் பாக்ஸில் இருக்குது. இங்கே சென்டில் கிளிக் பண்ணதுனால சென்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் யாருக்கு அனுப்பிச்சுங்கிறது இருக்குது. இங்கே எல்லாமே இப்போ யாருக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறது அப்படிங்கிற தகவல் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு டைட்டில் கொடுத்தா ஹாய் ஹவ் ஆர் யூன்னு கொடுத்தா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் நாம் அனுப்பின ஃபைல் அந்த இடத்துல இருக்கும். 11CA அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து இதில் இடம்பெற்றிருக்கும். இப்படித்தான் மாணவர்களே நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது, மெசேஜ் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்தோம். அப்போ நாம் ஒரு மெயிலை பயன்படுத்திட்டு என்ன பண்ணணும், கட்டாயம் நாம் இந்த இடத்துல அந்த மெயிலினுடைய சுருக்கத்தை சொல்லியிருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் சைன் அவுட் கொடுத்துட்டு தான் நீங்கள் வெளியில் வரணும். சைன் அவுட் கொடுக்காத நீங்கள் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த டைம் வந்து நம்ம சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணும்போது நம்மக்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் கேட்காது, டைரெக்டாக நம்மளுடைய மெயில் அட்ரஸ்க்குள்ள உள்ளே போயிடும். அது நம்மளுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும். அதனால் எப்போ மெயில் ஐடி யூஸ் பண்ணாலும் சைன் அவுட் கொடுத்துட்டு தான் நீங்கள் அதையே பயன்படுத்தணும். ஓகே மாணவர்களே, சரி, மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.